ஹாய் அமேஸ் அன்யாங். இன்றைக்கி வந்து வியோட நியூ எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம், மிட் நைட் கில்லர். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் எபிசோட். அண்ட் தென் ஜங்குக் அண்ட் ஜிமினோட எபிசோட்ஸுமே நான் அப்லோட் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில் காப்பிரைட் வந்துச்சு, அதனால் அப்லோட் ஆகலை ஜிமினோட வீடியோன்ட்டு. ஸோ நான் அதை எடுத்து கிளியர் பண்ணிவிட்டு நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ யாராவது பார்க்கணுன்னா போய் பார்த்துக்கோங்க, ஓகேவா? தென் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் போட்டுருங்க. அப்போ தான் கொஞ்சம் மோட்டிவாக இருக்குது பண்ணுறதுக்கு, சரியா? சரி, ஓகே, வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே ஓப்பன் சீனே ஒரு வீடு தான் காட்டுறாங்க. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு, ப்ளீஸ் இங்கே பாரு, என்னை எதுவும் பண்ணாத, ப்ளீஸ் விட்டுடு, என்னால் முடியல, எனக்கு ரொம்ப வலிக்குது, ப்ளீஸ் என்னை விட்டுடு, நான் இங்கேருந்து போயிடுறேன், நான் யார்கிட்டையும் எதுவுமே சொல்ல மாட்டேன், ப்ளீஸ் என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அந்த வீட்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கா. அங்கே ஒரு பர்சன் அவளை துரத்திட்டே இருக்கான். ஏய், இங்கே பாரு, ஒழுங்காக நின்று, என்னை ரொம்ப டெம்ட் ஆக்காத, நான் ரொம்ப காண்டில் இருக்கேன், மரியாதையாக வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அப்படியே பிடிச்சிட்டு ஒரு மாதிரி எப்படி ரேப் பண்ணிகிட்ருக்காரு. அந்த பொண்ணை செட்யூஸ் பண்ணுறாரு. அவகிட்ட ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறது, அவளோட பாடியெல்லாம் போட்டு ரொம்ப அடிக்கிறது, அது மாதிரி ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணிருக்காரு. என் பக்கத்தில் வந்து ஒரு கிளாஸ் மாதிரி இருக்குது, அதை உடச்சி அந்த கிளாஸை வச்சு அவளோட பாடி இதெல்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி கோடு போட்டுட்ருக்காரு. அந்த பொண்ணுக்கு பிளட்டுலாம் வருது. அந்த பொண்ணு, ப்ளீஸ் இங்கே பாரு, எனக்கு ரொம்ப வலிக்குது, ப்ளீஸ் என்னை விடு, என்னை விடுடா, என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே இருக்கா. ஸோ அந்த பர்சன், ஏய் சும்மா கத்திகிட்டே இருக்காத, ஒழுங்கா என் பேரை சொல்லி மூன் பண்ணு, இல்லையா வாய முட்றி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அந்த பொண்ணை ரொம்ப ஹார்ஷாக வந்து செட்யூஸ் பண்ணிட்டுருக்கான். தென் இப்போ என்ன பண்ணுறான்னா, அங்கே வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்குது. ஸோ அந்த ஃபிஷ் டேங்க்குள்ளே நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபிஷ்ஷை எடுத்து அந்த பொண்ணோட மவுத்துக்குள்ளே போட ட்ரை பண்ணுறான். அந்த பொண்ணு, ப்ளீஸ் வேண்டாம் வேண்டாம், இதெல்லாம் பண்ணாத, ப்ளீஸ் எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, அதை பக்கத்தில் இருந்து எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அழறா. ஸோ இவனா, எடுத்துகிட்டு போவா, எப்படிலாம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், எனக்கு உன்னை டார்ச்சர் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்குடி, நான் அப்பயே சொன்னேன்ல, என் பேசி கேட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு வந்து அந்த பொண்ணோட வாய்க்குள்ளேயே அப்படியே போடுறான். டக்குன்னு நீங்கள் அப்படியே பெட்லேருந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எழுஞ்சிக்கிறீங்க. எழுந்து அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. நீங்கள் இப்போ வந்து உங்களோட வீட்டில் உங்கள் ரூமில் இருக்கீங்க, அதாவது வைன் வந்து அவங்க வீட்டில் அவங்க ரூமில் இருக்கா. ஸோ சுற்றி முற்றி பார்க்குறா. நான் எங்கே இருக்கேன்? வீட்டில் தான் இருக்கேனா? அப்போ அது கனவா? சை, கருமுண்டா, காலையிலே என்னடா இவ்வளோ கேவலமான கனவு, பேக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க கிளாக்கை பார்க்குறா. கிளாக்கை பார்த்தா மணி 9:30. ஐயோ, 9:30யா? ஓ மை காட் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு பாத்ரூமில் போயிட்டு, இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆக தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு சென்ட்டெல்லாம் அடிச்சிட்டு, ஏன்னா நீங்கள் குளிக்கலை, ஸோ ஸ்மெல் வரக்கூடாதுன்றதுக்காக சென்ட்டு போடுறீங்க. சென்ட்டெல்லாம் போட்டு உங்கள் பேகு கோட் அது இதுன்னு எடுத்துகிட்டு அறக்க பறக்க கிளம்புறீங்க. போய்ட்டு உங்கள் ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்கள் ஸ்கூட்டி ஸ்டார்ட்டே ஆகலை. என்ன நீயும் ஸ்டார்ட் ஆக மாட்டேற? புஜுமா ப்ளீஸ் ஸ்டார்ட் ஆகு, புஜுமா ப்ளீஸ் ஸ்டார்ட் ஆகிடு, அந்த சொட்டை இன்றைக்கி என்னை செஞ்சுருவான், தயவு செஞ்சு ஸ்டார்ட் ஆகு புஜுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டி போட்டு அடின்னு அடிக்கிறீங்க. உங்கள் வண்டி வந்து நீங்கள் புஜுமான்னு சொல்லிட்டு செல்லமாக கூப்பிடுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை போட்டு டப்புன்னு தட்டிகிட்ருக்கீங்க. உங்கள் வண்டியா, நீங்கள் நேற்று வர சொல்ல பெட்ரோல் போட மறந்துருப்பீங்க. ஸோ அதனால் சுத்தமாக பெட்ரோல் இல்லாமல் ட்ரை ஆகிருக்கு. ஸோ அதனால் வண்டி வந்து மூவே ஆகலை. ஸோ நீங்கள் இது வேலைக்காகாது, புஜுமா உன்னை வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நடந்து போகிறீங்க. பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே வேகமாக ஓடுறீங்க. அங்கே போய் பார்த்தா பஸ்ஸுமே வரல. ஆக்சுவலாக கொரியாவில் வந்து பஸ் வந்து டைமிங்க்கு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களோட ஏரியாவில் இருக்க பஸ் ஸ்டாப்போட அந்த பஸ், நீங்கள் போக வேண்டிய பஸ் வந்து போயிடுச்சு. அது போனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட் பஸ் வரதுக்கு எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஐயோ போச்சு இன்றைக்கி சொட்டை கையில் நான் மாட்டினேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கேப் புக் பண்ணுறீங்க. ஸோ கேபும் வந்து வரதுக்கு லேட் ஆகுது. இது வேலைக்கு ஆகாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து குடுன்னு அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஓடுறீங்க. எங்கே போகிறீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட ஆஃபீஸ்க்கு தான் போகிறீங்க. ஸோ குடுன்னு ஓடுறீங்க. ஸோ இங்கே அப்படியே ஒரு கோர்ட்டை தான் காட்டுறாங்க, ஓகேவா? ஒரு கோர்ட்டில் ஜட்ஜ் இருக்கார், எல்லாருமே இருக்காங்க. அண்ட் தென் வந்து அந்த அக்யூஸ்ட் பிளேஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து
ஒரு பர்சன் இருக்கான். அவன் பார்க்கவே எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு மார்க்கமாக இருக்கான் ஆளே பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கான். ஸோ நீங்கள் வந்து ஓடி வந்துட்டுருக்கீங்க. ஸோ அந்த கோர்ட்டில் வந்து எல்லோரும் வந்து வந்தாச்சு. மற்ற லாயர்ஸ் எல்லாருமே வந்தாச்சு. ஸோ அந்த ஜட்ஜ் பக்கத்தில் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அந்த கேப்பெல்லாம் போட்டு, ஏதோ அவர் பேர் என்னன்னு தெரில. அவர் வந்து மிஸ் வயன், மிஸ் கிம் வயன், மிஸ் கிம் வயன்ட்டு 3 தடவை கத்துறாரு. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு லாயர். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன லாயர்னால், நீங்கள் வந்து இந்த டிவோர்ஸ் அந்த மாதிரிலாம் கேசஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க தெரியுமா, ஃபேமிலி கேசஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், டிவோர்ஸு, சொத்து பிரச்சனை, அந்த மாதிரி கேசஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறவங்க நீங்கள், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு லாயர். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு கோர்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு கேஸ் இருக்குது. ஸோ அந்த கேஸ் பார்க்கறதுக்கு நீங்கள் போகணும். பட் நீங்கள் வந்து லேட்டாக எழுந்துட்டு இதெல்லாம் ஓடி வந்துட்டுருக்கீங்க வழியில். ஸோ இங்கே வந்து கோர்ட்டில் வந்து டைம் ஆகிடுச்சு. ஸோ வந்து அதனால் லாயரோட பேரை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க, லாயர் எங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களா படுறன்னு ஓடி வந்துட்டீங்க. ஒரு வழியாக கோர்ட்டுக்கு வந்துட்டீங்க. கோர்ட்டுக்கு வந்துட்டு உள்ளே வரும்போது கரெக்டாக உங்களோட பேரை வந்து 3rd டைம் அந்த ஆள் வந்து சொல்கிறாரு, மிஸ் வயன் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் எஸ் சார், ஐம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்துக்கு பின்னாடி இருந்து கை தூக்குறீங்க. ஆக்சுவலாக என்ட்ரன்ஸ் கேட் வந்து லாஸ்ட்டில் இருக்கும், ஓகேவா? பீப்புள்ஸ்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த லாஸ்ட்டில் இருக்கும். ஸோ அங்கேருந்து நீங்கள் கை தூக்குறீங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் குள்ளமாக இருப்பீங்க. ஸோ அதனால் வந்து உங்கள் கை மட்டும் கரெக்டாக தெரியுது. ஸோ அப்படியே எல்லோரும் நகர்றாங்க. ஜட்ஜு உங்களை பார்த்து அப்படியே டெட் கிளார் விடுறாரு, நீ எல்லாம் ஒரு லாயரா அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து சாரி சார், மன்னிச்சிருங்க, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, டிராஃபிக் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜட்ஜும் ஓகே கேஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஆக்சுவலாக இப்போ இங்கே வந்து ஒரு டிவோர்ஸ் கேஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் தான் வந்து அந்த டிவோர்ஸ் கேஸ் வந்து எடுத்து பண்ணுறீங்க. நீங்கள் வந்து அந்த ஒய்ஃப் சைடு வந்து அவங்களோட லாயர் நீங்கள். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரீம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ட்ரீம் வந்து இந்த கேஸோட பேஸில் தான் இருந்திருக்கும். அந்த பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து உங்ககிட்ட வந்து இதெல்லாம் எனக்கு நடந்துச்சு, இவ்வளோ கொடுமைலாம் எனக்கு நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க முந்தா நாள். அதாவது நேற்று அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து அதை நினச்சிட்டே தூங்கி இருந்திருப்பீங்க. என்னடா இப்படிலாம் கூடவாடா மனுஷங்க இருப்பானுங்க, இவ்வளோ செக்ஸ் செடியூஸாக இருக்கானே அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு அதை அப்படியே நினச்சிட்டே படுத்துகிட்டே இருக்கவும் தான் உங்களுக்கு மார்னிங் அந்த மாதிரி ஒரு கேவலமான கனவு வந்திருக்கும். ஸோ அந்த பொண்ணு வந்து பார்க்குறீங்க, அந்த பொண்ணு அங்கே இருக்கா. அந்த பொண்ணோட ஃபேஸ் ஃபுல்லாகவே ரொம்ப அடிலாம் பட்டு ஒரு மாதிரி டேமேஜ் மாதிரி தான் இருக்கா. அவள் பார்க்குறதுக்கே அந்த மாதிரி தான் இருக்கா. அவங்களுக்கு அது ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஸோ நீங்கள் அந்த கேஸ் தான் வந்து இப்போ எடுக்கிறதுக்காக கோர்ட்டுக்கு வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் தரப்பு பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே லாயர்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க. இவன் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கான், இவன் கூடலாம் வாழக்கூடாது, இவனுக்கு கண்டிப்பாக வந்து செடியூஸ்டு பண்ணதுனால இவனுக்கு கண்டிப்பாக செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை வந்து தண்டனை கொடுக்கணும், டிவோர்ஸ் மட்டும் பத்தாது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபயரான ஒரு லாயர், செம்ம லாயர் நீங்கள். நீங்கள் வந்து கொரியாலே வந்து இந்த டிவோர்ஸ் கேஸுக்கு வந்து ரொம்பவே பேர் போனவங்க. குடும்பத்தை பிரித்து விடுறது தான் நம்ம வேலை. அந்த கேஸில் நீங்கள் ரொம்ப பேர் போன ஒரு லாயர். ஸோ அதனால நீங்கள் வந்து செம்மையாக வாதாட்டிகிட்ருக்கீங்க. அங்கே வந்து இதெல்லாம் வந்து பீப்புள்ஸ்லாம் பார்த்துட்டு ஆமாம் அவங்க சொல்கிறா கரெக்டு, இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் எல்லாம் பேசிகிட்ருக்காங்க. ஸோ ஜட்ஜுமே வந்து நீங்கள் என்னென்னா சொல்கிறீங்க அந்த பாயிண்ட்லாம் நோட் பண்ணிட்டுருக்காங்க. அஃபிஷியலாக ஆப்போசிட்டில் ஒரு லாயர் இருப்பார் இல்லையா, ஸோ அவர் வராரு. அவர் யாருன்னா அவரோட பேர் வந்து காய், ஓகேவா? நம்ம காய் தான் வந்து ஆப்போசிட் லாயர். அவரும் உங்களை மாதிரி ஒரு ஃபேமஸான ஃபேமிலி கேஸ் லாயர் தான். ஸோ அவர் வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலாக இவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிஸார்டர், இவன் வந்து கொஞ்சம் மென்டலி வந்து ஸ்டேபிள் இல்லாத பர்சன். அவங்க வீட்டில் தெரிஞ்சுமே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது வீட்டில் இருக்கவங்க மேலே தான் தப்பு. அவன் வந்து இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவனை காப்பாற்றுற மாதிரி சில பாயிண்ட்ஸாக சொல்லிட்டுருக்காரு. ஸோ ஜட்ஜுமே வந்து என்ன பண்ணுறான்னா எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு சரி ஓகே சொல்லிட்டு ஃபைனலாக ரிசல்ட்டும் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி டிவோர்ஸ் கொடுக்கணும். தென் இவனுக்கு வந்து ஒரு 1 year வந்து இவனுக்கு வந்து ஜெயிலில் தண்டனை கொடுக்கணும். ஸோ அந்த தண்டனை அப்போ இவனுக்கு கவுன்சிலிங் அதெல்லாம் போட்டு இவனோட மென்டல் ஸ்டேபிளை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஸோ ஆக்சுவலாக இந்த கேஸில் ஒயன் தான் வந்து ஜெயிச்சிட்டாங்க. அந்த மாதிரி தான் வந்து கேஸ் வந்து முடியுது.
ஸோ இப்போ கேஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கோர்ட் விட்டு வெளியே வரீங்க. ஸோ வெளியே வந்து அந்த பொண்ணு இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போயிட்டு பேசிகிட்ருக்கீங்க. அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ், என்னை காப்பாற்றினதுக்கு, நான் எவ்வளோ கொடுமை அனுபவிச்சிட்டேன், ரொம்பவே நன்றி, இதுக்கப்புறமா நான் நிம்மதியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எமோஷனாக பேசிகிட்ருக்கா. நீங்களா இந்த மாதிரி ஆளுங்களனா ஃபஸ்ட்டே நீங்கள் அடித்து ஏதாவது உதச்சி ஏதாவது பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு இவ்வளோ நாள் அந்த தண்டனையாக அனுபவிச்சிருக்க பார்த்தியாம்மா, அதான் உன் தப்பு, இனிமேல் அப்படி இருக்காத, போல்டாக இருக்க கற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு அட்வைஸாக பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ காய் வந்து இங்கே பக்கம் வராரு. ஸோ அவர் உங்களை பார்க்குறாரு. ஸோ நீங்களும் அவரை பார்க்குறீங்க. காய் வந்து உங்களுக்கு சீனியர், ஓகேவா, உங்களோட கொஞ்சம் சீனியர் அவர் ஜாபில். ஸோ நீங்கள் அவரை பார்த்தோன்னே விஷ் பண்ணுறீங்க, ஹலோ சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து பரவாயில்ல மயன், நீங்கள் ரொம்ப நல்லாவே வாதாடினீங்க. ஆக்சுவலாக எனக்கே வந்து அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்னு தான் தோணுச்சு. என்ன பண்ணுறது, என் தொழில் அப்படி. அவனுக்காக அப்பீல் ஆகிட்டேன், என்ன பண்ண முடியும், அதான் அப்படி பேசினேன். பட் நீங்கள் ரொம்ப நல்லா பேசுனீங்க மயன், எனக்கு உண்மையாகவே பிடிச்சிருந்தது அப்படி சொல்லிட்டு உங்களை வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி பாராட்டுற மாதிரி பேசிகிட்ருக்காரு. ஸோ நீங்களும் அப்படியே பல்ல கட்டிட்டு தேங்க்யூ சார் தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு பேசிகிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு காய் மேலே ஒரு க்ரஷ்ஷு. ஏன்னா அவரும் நீங்களும் ஒரே காலேஜில் தான் படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு சீனியராக இருந்திருப்பார் அவர். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அவர் மேலே ஒரு க்ரஷ்ஷு. அதனால் அவருக்கு உங்கள் கூட எப்படா பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு மனசுக்குள்ளே அப்படியே பட்டாம்பூச்சியாக பறக்க மாதிரி இருக்கும் அவர் பேச சொல்லலாம். ஸோ அதே பேசிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ காய் வந்து அங்கேருந்து போயிட்டார். ஸோ நீங்கள் அப்படியே நடந்து உங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து எப்படின்னா செப்ரேட்டான லாயர் கிடையாது. ஒரு எப்படி சொல்கிறேன், இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஹெட் இருப்பாங்க. நீங்கள் கூட எழுந்தோடனே சொட்டை சொல்லிகிட்டு இருப்பீங்க தெரியுமா, அவன் தான் ஹெட், ஓகேவா. ஸோ அவன் நம்ம சொட்டனே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா, அந்த ஹெட்டு கீழே தான் வேலை செஞ்சிட்ருப்பீங்க. ஸோ இப்போ உங்கள் கேஸ் முடிஞ்சு நீங்கள் வந்து இப்போ உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. உங்கள் கொலீக்ஸ் எல்லாருமே அங்கே இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே மயன் சூப்பர், இந்த கேஸ்லேயும் நீ ஜெயிச்சிட்ட, இது உன்னோட 70th கேஸ் அப்படி சொல்லிட்டு கங்க்ராட்ஸ்லாம் பண்ணிவிட்டு ட்ரீட் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அப்போ அந்த சொட்டை கரெக்டாக உள்ளே வரான். உள்ளே வந்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி த்ரோட் க்ளீன் பண்ணிட்டு கேட்குறாரு. சொன்னீங்களா, போச்சுடா வந்துட்டானா, கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்க விட மாட்டான், இதான் பிரச்சனை இவனுக்கு அப்படி சொல்லிட்டு கேட்குறான். அப்படியே ஒரு மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. ஸோ அந்த சொட்டை உள்ளே வந்துட்டு, அப்புறம் மோயன், நீ எல்லாம் ஒரு லாயரா, ஒரு டைம் பஞ்சுவாலிட்டி இல்லை, நீ எல்லாம் எதுக்கு லாயரான, இந்த மாதிரிலாம் வேலை பார்த்தினா நெக்ஸ்ட் டைம் உன்னை வேலையை விட்டு வெளியே அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டெரராக பேசுகிறாரு. சொன்னீங்களா சார், அது வந்து விடுங்க சார், அது என்ன, அது டிராஃபிக்னால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, மற்றபடி என்ன, அதான் நான் தான் கேஸில் ஜெயிச்சிட்டேனே, நம்ம டீமுக்கு தான் எந்த கெட்ட பேரும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ அந்த சொட்டை டீமுக்கு கெட்ட பேர் வரலனாலும் என்னோடய டீம் டைம் பஞ்சுவாலிட்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், எதுலேயுமே குறை இருக்கக்கூடாது, உனக்கு தெரியும்ல என் கூட வேலை பார்க்குறது எவ்வளோ பெரிய விஷயம்ன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டெரராக சொல்கிறாரு. சொன்னீங்களா, சாரி சார் மன்னிச்சிருங்க, இனிமேல் இப்படி நடக்காது அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி தலையை கீழே பவுட் பண்ணுறீங்க. ஸோ அவரும் எத்தனை தடவை சொன்னால் திருந்த போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ அவர் கூட ஒரு பொண்ணு வந்திருப்பா, ஓகேவா, அவளோட பேர் மாயா வந்திருப்பா. ஸோ மாயா வந்து யாருன்னா உங்கள் கூட வேலை செய்கிற பொண்ணு தான். நீங்களும் மாயாவும் வந்து காலேஜ்லேருந்து ஒன்றா தான் படிச்சுருந்துருப்பீங்க. மாயா வந்து அந்த சொட்டையோட பொண்ணு, ஓகேவா. அந்த சொட்டை வந்து கொரியாலேயே பெரிய க்ரைம் லாயர் சொல்லுவாங்க தெரியுமா, கிரிமினல் லாயர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய கிரிமினல் லாயர், நிறைய கேஸஸ் வாதாடிக்க, இது வரைக்கும் அவர் வந்து தோற்றதே கிடையாது. அவரோட ஹிஸ்ட்ரியிலே வந்து ஒரு கேஸில் கூட அவர் வந்து தோற்றது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான லாயரு. அவர்கிட்ட வேலை செய்கிறேன்றது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி, ஓகேவா. ஸோ நீங்களும் மாயாவும் வந்து ஒரே காலேஜில் தான் படிச்சுருந்துருப்பீங்க, கிட்டத்தட்ட கிளாஸ்மேட்ஸ். மாயா வந்து அந்த லாயரோட பொண்ணு. மாயாவுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே கிரிமினல் லாயர் ஆகணும், ரொம்ப பெரிய கிரிமினல் லாயர், அவங்க அப்பா மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே ஆசை. ஸோ நல்லா படிக்கிற பொண்ணு. ஸோ அவ்வளோ நடப்பேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அம்மா அப்பாலாம் யாருமே கிடையாது, நீங்கள் வந்து ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்துருப்பீங்க. ஸோ உங்களுக்குமே வந்து கிரிமினல் லாயர் ஆகணுன்றது ரொம்ப பெரிய ஆசை.
அண்ட் தென் இந்த சொட்டைக்கு கீழே வேலை செய்யணும், அந்த சொட்டையோட பேட்சில் போய் வேலை செய்யணுன்றது தான் உங்களோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக நீங்கள் வச்சுருந்துருப்பீங்க. ஏன்னா நீங்கள் அவரை பற்றி நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் படித்து நீங்கள் ஒரு புக்கே எழுதியிருப்பீங்க அவரை பற்றி, அவர் இப்படி அவர் அப்படி அப்படி இப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அவர் கீழே வேலை செய்யணுன்றது தான் உங்களோட பெரிய பெரிய ஆசை. ஆனால் உங்களுக்கு கிரிமினல் லாயராக வேலை செய்யணும், ஏன்னா அவர் வந்து கிரிமினல் லாயர். ஸோ அதனாலே உங்களுக்கு வந்து இது அவரோட கேசஸ்லாம் இது பண்ணி நீங்கள் அதெல்லாம் வந்து அந்த கேசஸ்லாம் எப்படி அவர் சால்வ் பண்ணார் அப்படின்லான்றத அதெல்லாம் ஸ்டடி பண்ணுவீங்க. ஸோ காலேஜ் டைம்லேருந்தே நீங்கள் வந்து இந்த லாவில் வந்து உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நிறைய கேசஸ்லாம் வந்து வாதாடாமல் விட்டுருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து நிறைய இது பண்ணி நிறைய ஸ்டடீஸ்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ மாயாவுமே உங்களை மாதிரி தான். நீங்கள் தான் வந்து உங்கள் காலேஜில் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருப்பீங்க, ஓகேவா? எக்ஸாமில் வந்து நீங்கள் வந்து மாயாவை விட வந்து ஒரு 10% அதிகமான மார்க் வாங்கிட்டீங்க. ஸோ அதனால யூனிவர்சிட்டியில் வந்து உங்களுக்கு தான் கோல்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் தான் ஃபேமஸ் ஆகியிருந்திருப்பீங்க. மாயாவால் அது வந்து முடிஞ்சிருக்காது, அவள் வந்து ஃபேமஸ் ஆகியிருந்திருக்க மாட்டாள். ஸோ அதனால மாயா வந்து ரொம்ப மனசுடைஞ்சு போயிருப்பா. ஸோ உங்களுக்கு வந்து இவரோட அந்த சொட்டையோட பேட்சில் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருந்துருக்கும். ஏன்னா நீங்கள் கோல்டு மெடலிஸ்ட், நல்லா ஸ்டடி பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து நல்லா ஒர்க் பண்ணுற பர்சன். ஸோ நிறைய குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருந்ததுனால மற்ற டிபார்ட்மெண்ட்டோட அந்த மாதிரி ஹெட்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, லா ஹெட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த கம்பெனிக்கு வாங்க, இந்த கம்பெனிக்கு வாங்க, இந்த இன்வெஸ்டிகேஷன் கம்பெனிக்கு வாங்க, நிறைய ஆஃபர்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த சொட்டையோட கம்பெனி தான் நான் வேலை செய்வேன் அப்படின்னு ஒத்த காலில் தவம் பண்ணுவீங்க. அது கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு அப்படியே ஒரு மாதிரி இதுவாகி நீங்கள் வந்து கடைசியில் அவரோட கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு, அதாவது அவரோட இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. இந்த சொட்டைக்கு தெரியும் நீங்கள் வந்து இவங்க கூட படித்த பொண்ணுன்னு. அந்த சொட்டைக்குமே தெரியும் நீங்கள் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டு, நல்ல லாயர், உங்களுக்கு எல்லா கெப்பாசிட்டி இருக்குன்ட்டு. பட் இருந்தாலும் மகளுக்கு வந்து கிடைக்காது, உங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொண்ணுக்காக என்ன பண்ணியிருப்பாருன்னா, உங்களை வந்து உங்களோட இன்டர்வியூ அப்போ உங்களை கேட்டிருப்பாங்க நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வேணும்ன்ட்டு. நீங்கள் வந்து கிரிமினல் தான் வேணும்னு சொல்லியிருப்பீங்க. பட் உங்களோட கெப்பாசிட்டிக்கு நாங்கள் கிரிமினல் தரமாட்டோம், நீங்கள் வந்து ஃபேமிலி அந்த மாதிரி இஷ்யூஸ் தான் நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லிட்டு உங்களை வந்து இந்த சொட்டை தான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே தள்ளி விட்டுருப்பான். உங்களுக்கு அப்புறம் வந்து அந்த யூனிவர்சிட்டியில் நல்ல மார்க் வாங்கினதுன்னா அது வந்து மாயா தான். ஸோ மாயாவுக்குமே வந்து அவங்க அப்பாவோட அந்த இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்லேயே வேலை கிடைக்கும். அவர் வந்து அவர் பொண்ணுன்றதுனால கிரிமினல் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாரு. நீங்கள் அங்கேயும் வந்து வேலை செஞ்சிங்கன்னா மாயா விட நீங்கள் தான் வந்து லீடில் இருப்பீங்கன்றதுக்காக தான் வந்து உங்களை வந்து இந்த ஃபேமிலி டிபார்ட்மெண்ட்டில் போட்டிருப்பாங்க. இது உங்களுக்குமே நல்லா தெரியும், மாயாவால் தான் நமக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் என்னென்னா ஓகே என்னவா இருந்தால் என்ன, நம்ம படிச்சிருக்கோம், நம்ம ஜாப் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்த கேஸஸை நீங்கள் நல்லா பார்ப்பீங்க. அது இந்த சொட்டை வந்து இந்த மாயா இருக்கா பார்த்தீங்களா, இவளுக்காகவே வந்து உங்களுக்கு வந்து இந்த கிரிஞ்சான கேஸஸ்ஸு, ரொம்ப வந்து ஹார்ஷான கேஸஸ் அந்த மாதிரி தான் உங்கள் தலையில் தள்ளுவான். உங்களுக்கு வந்து இந்த ரொம்ப ஹார்ஷான கேஸஸ், அந்த ஒரு மாதிரி செடியூஸ் டைப், இந்த செக்ஷுவல் டைப் கேஸஸ் அதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. உங்களுக்கு அது வந்து பிடிக்காத ஒரு விஷயம். அந்த மாதிரி கேஸஸ் தான் உங்கள்கிட்ட மோஸ்ட்லி தள்ளி விடுவான். மற்றபடி நல்லா சூப்பராக இந்த பெரிய ஆளுங்களோட கேஸஸ்லாம் வந்து அது மாயக்கிட்ட தான் கொடுப்பான். ஸோ அந்த மாதிரி அந்த சொட்டை வந்து பாரபட்சம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் பார்ப்பான். இது உங்களுக்கும் தெரியும். பட் இருந்தாலும் ஓகே என்ன பண்ணுறது, இந்த வேலையை விட்டால் சோத்துக்கு பிச்சை தான் எடுக்கணும்னு தெரியும். ஸோ அதனால நீங்களும் என்ன பண்ணுவீங்கன்னா எதுவுமே கேட்காம எல்லாம் பண்ணிகிட்ருப்பீங்க. இதுதான் உங்களுக்கும் மாயாவுக்கும் இருக்க ஃப்ளாஷ்பேக், ஓகேவா? அந்த சொட்டையோட ஃப்ளாஷ்பேக் இதுதான். ஸோ இதனாலே மாயாவுக்கு வந்து உங்களை பிடிக்கவே பிடிக்காது. அவங்க அப்பா வந்து உங்களை எப்போல்லாம் வந்து டீக்ரேட் பண்ணுறாரோ அப்போல்லாம் மாயா வந்து ஒரு மாதிரி சந்தோஷப்படுவாள். ஸோ இப்போவும் அப்படி தான் அவர் திட்டிட்டு போனனால அவள் ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிட்டு சிரிச்சிட்ருக்கா. ஸோ நீங்களா அதை கண்டுக்காத மாதிரி சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. உங்களுக்கு அதுலேயும் நிறைய கேஸஸ் இருக்குது, அதனால் நீங்கள் போயிடுவீங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் டைம் வந்து பாஸ் ஆகிட்ருக்கு. தென் இப்போ வந்து உங்கள் லன்ச்சு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் கொலீக்ஸ் கூட வந்து லன்ச் சாப்பிட போகிறீங்க. உங்கள் கொலீக்ஸ்னால் உங்களோட 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களும் அங்கே தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஒருத்தரோட பேர் வந்து ஹான், இன்னொருத்தவங்களோட பேர் வந்து ரியா, சரியா? இவங்க 2 பேருமே உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் டைம்லேருந்து உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இவங்க 2 பேர் கூட தான் லன்ச்சுக்கு போகிறீங்க. ஸோ அப்போ ரியா கேட்குறா, ஏண்டி வயன் கொஞ்சம் சீக்கிரமாக வரலாம்ல, நீ பார்த்தல அந்த மாயா எப்படி பண்ணிட்டான்னு. அந்த சொட்டையோட பொண்ணாக இருந்தாலும் அவளுக்கு ரொம்ப திமிருடி, அவள் மட்டும் அந்த சொட்டையோட பொண்ணாக இல்லாமல் இருந்திருக்கணும் அப்படின்னு இழுக்கிறா. ஸோ நீங்கள்
இல்லாமல் இருந்திருந்தா மேடம் என்ன பண்ணியிருப்பீங்களா? ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டீங்க. வாயை மட்டும் வாடி, அவள் கிடக்குறா, அவள் அப்படி தான் தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் எதுக்கிடி சும்மா போயிட்டு அவகிட்ட வம்பு பண்ணிட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் போய் லன்ச் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ இப்படியே இங்கே சீன் கட் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல ஓப்பன் பண்ணால் ஒரு பெரிய கம்பெனி. அந்த கம்பெனிக்கு கீழே அவ்வளோ ஃபோட்டோகிராஃபர்ஸ் நின்றுட்டுருக்காங்க, நிறைய மீடியா பீப்புள்ஸ்லாம் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஒரு அந்த கம்பெனியோட சிஓ வந்து வரப்போகிறாரு. ஸோ அதனால வந்து அங்கே வந்து சிஓ வெல்கம் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனியில் இருக்க எல்லோரும் வந்து வெளியே நின்றுட்டுருக்காங்க. அது கொரியாவிலே ரொம்ப பெரிய கம்பெனி. ஸோ அதனால் சிஓ வராரு, சிஓ வந்து அப்ராட்லேருந்து வராரு, ஓகேவா, புது சிஓ அப்ராட்லேருந்து வராரு சொல்லிட்டு வெல்கம் பண்ணுறதுக்காக எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. நிறைய மீடியா பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க. ஏன்னா அது வந்து ஒரு ஆக்டிங் கம்பெனி, ஓகேவா. ஸோ அதனால வந்து எல்லோரும் வந்து மீடியா பீப்புள்ஸ்லாம் வெளியே நின்றுட்டுருக்காங்க, யார்டா வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த கம்பெனியோட சிஇஓ வந்து மிஸ்டர் கிம். இதுக்கு முன்னாடி மிஸ்டர் கிம்னு ஒருத்தர் இருந்திருப்பார், ஓகேவா. அவரோட பையன் தான் இப்போ சிஇஓ வரப்போகிறது. ஸோ மிஸ்டர் கிம்முமே வந்து அங்கே தான் இருப்பார். ஸோ இது வரைக்கும் மிஸ்டர் கிம்மோட பையனை யாரும் பார்த்தது கிடையாது. அவர் வந்து மிஸ்டர் கிம் வந்து அவரோட பையனை அப்ராடில் படிக்க வச்சுருந்துருப்பார். ஸோ அதனால யாருமே பார்த்ததே கிடையாது. ஸோ அதனால் யாருடா மிஸ்டர் கிம்மோட பையன் சொல்லிட்டு மொத்த மீடியாவுமே அங்கே தான் நின்றுட்டுருக்கு. ஸோ அங்கே ஒரு கார், செம்ம லக்ஸுரியஸான பிளாக் கலர் கார் செம்ம சல்லுன்னு வந்து இறங்குது. ஸோ அந்த காருக்குள்ளேருந்து ஒரு மனுஷன் சும்மா பார்க்கவே அப்படியே அப்படியே எப்படி சொல்கிறது, பார்த்தாலே அப்படியே ஃப்ளாட்டுன்ற அளவுக்கு செம்ம கிளாஸாக மாஸாக பிளாக் கலர் கோட்டு உள்ள ஒயிட் டிஷர்ட்டு, பிளாக் பேண்ட், ஷூஸ்ன்னு போட்டு அப்படியே கூலிங் கிளாஸ் போட்டு லாங் ஹேர் வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி செம்ம ஹாட்டாக இருக்கா மனுஷன் பார்க்கவே. அப்படி ஒரு ஆள் வெளியே இறங்கி வரான். அது வேறு யாரும் இல்லை, நம்ம கிம் டயாங் தான். ஸோ நம்ம வி தான் வராரு. ஸோ மிஸ்டர் கிம்மோட பையன் வந்து மிஸ்டர் கிம் டயாங், முன்னாடியே கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஓகே. ஸோ அவர் தான் வந்து வராரு. அப்படியே மாதிரி மாசாக இருக்கார். மீடியா எல்லாமே வந்து அவரை கச்சக்குன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கானுங்க. அப்படியே வராங்க மீடியாஸ் எல்லாம் மைக் எடுத்துட்டு, சார் ஏதோ இன்ட்ரு கொடுங்க அப்படி சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க. நம்ம வியா அதெல்லாம் கண்டுக்கிறதாவே இல்லை. அவர் பாடி ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு வராரு. பக்கத்தில் ஃபுல்லாக 10 பாடி கார்டு சும்மா பல்காக இருக்கானுங்க. அவனுங்க அப்படியே அந்த மீடியாவெல்லாம் தள்ளிகிட்டு இருக்கானுங்க. ஸோ இங்கே சோஃபியான்னு ஒரு பொண்ணு, ஓகேவா, அவள் வந்து நம்ம மிஸ்டர் கிம்மோட செக்ரட்டரி, அதாவது வியோட அப்பாவோட செக்ரட்டரி. ஸோ அந்த பொண்ணு பொக்கே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா, வெல்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி அந்த பொண்ணை ஒரு லுக்கு அப்படியே கிளாஸ் அப்படியே லேசாக கீழே இறக்கிட்டு கண் அப்படியே மேலே பார்க்குற மாதிரி ஒரு லுக்கு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவர் பாட்டு திருப்பி ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு உள்ளே போகிறாரு. பாடி கார்ட்ஸாக அந்த பொக்கே வாங்குறாங்க. சோஃபியா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா. சரி ஓகே சொல்லிட்டு எல்லோரும் உள்ளே போகிறாங்க. ஸோ இப்போது கான்ஃபரன்ஸ் ஹாலில் வந்து மீட்டிங் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மீட்டிங்க்கு வி வராரு, அவரோட அப்பா எல்லாருமே வராங்க. ஸோ வியோட அப்பா அவர் எழுந்து நின்று, ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி என் பையன் வந்திருக்கான்னு. எனக்கும் வயசெல்லாம் ஆகும் இல்லையா, ஸோ அதனால் இதுக்கப்புறம் கம்பெனி இந்த ஆக்டிங் பொறுப்பு அது இதுன்ட்டு பார்த்து ஸ்ட்ரெஸ் ஆக முடியல, எனக்கும் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வருது. ஸோ நானும் என்னோடய காலகாலத்தை என் பொண்டாட்டி கூடலாம் கழிக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ அவரும் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, அதனால் நான் ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். இனிமேல் என்னோடய இந்த பிஸ்னஸ், என்னோடய இந்த ஆக்டிங் கம்பெனி எல்லாத்தையுமே வந்து என் பையன்கிட்ட கொடுக்கலான் இருக்கேன். அவனை இது வரைக்கும் நான் கொரியாவுக்கு கூப்பிட்டு வந்ததே கிடையாது. அப்ராடில் தான் படிக்க வச்சேன், அந்த கல்ச்சர்லேயே வளர்ந்த பையன். ஸோ அவனுக்கு கொரியா பற்றி எதுவுமே தெரியாது. இப்போது என்னோடய இந்த ஜாப்க்காக அவன் இங்கே வந்திருக்கான். ஸோ இனிமேல் அவன் தான் வந்து இந்த கம்பெனி எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்க போகிறான். நான் வந்து என் பொண்டாட்டி கூட அப்படியே ஜாலியாக என்னோடய லைஃப்பை வந்து நான் ஜாலியாக கடைசி காலத்தை கழிக்கலான் இருக்கேன். ஸோ இனிலேருந்து உங்களோட புது சிஓ என் பையன் கிம் டயாங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வியை எழுந்திரிச்சிட்டு அதே மாதிரி எல்லாேருக்கும் விஷ் பண்ணிவிட்டு, ஹலோ எவ்ரிவன், மை நேம் இஸ் கிம் டயாங், பை த பை நீங்கள் எல்லாருமே என்ன வீன்னு கூப்பிடலாம். ஸோ எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கு இந்த கம்பெனி கொரியா எதை பற்றியும் தெரியாது. பட் எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, அதிகமாக இருக்குது. என் அப்பா இந்த அளவுக்கு இந்த கம்பெனியை வளர்த்துருக்காரு. நான் இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுவேன். பட் அது என்னால் முடியலனாலும் இப்போ இருக்க சுச்சுவேஷன்லேருந்து இது நான் கீழே தள்ள மாட்டேன்.
அந்த அளவுக்கு நான் கான்ஃபிடென்ஸாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஸ்பீச் வந்து கொடுக்குறாரு. ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாருமே வெல்கம் சிஓன்னு சொல்லிட்டு கிளாப்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படியே வந்து இங்கே வந்து அந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங் முடியுது. ஸோ இப்போ வி வந்து அவரோட கேபினில் இருக்கார். ஸோ அப்போ அவரோட அப்பா வந்து பேசிகிட்ருக்காரு. டேவி இங்கே பாரு, உன்னோட இந்த அப்ராட் கல்ச்சர்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இது கொரியாடா, பிஸ்னஸை வந்து பார்த்துக்க, லாஸ் எதுவும் வராமல் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாரு. ஸோ வியா, பா இங்கே பாருங்கள், என்கிட்ட கொடுத்துட்டீங்கல்ல, இதோடு உங்கள் வேலை முடிஞ்சிச்சு. நீங்கள் போய் மம்மி கூட நல்லா என்ஜாய் பண்ணுங்கப்பா. என் டார்லிங் அங்கே உங்களுக்காக டின்னர் செஞ்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. போங்க, நீங்கள் இங்கேருந்து போகிறதுக்குள்ளேயே டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே சொல்கிறாரு. ஸோ அவங்க அப்பா, டேய் இப்போ லஞ்சு தானடா, உன் அம்மா நான் டின்னர் செஞ்சு வச்சுருக்கான்னு சொல்கிற அப்படின்றாரு. ஸோ பா நீங்கள் இங்கேருந்து போகிறதுக்குள்ளேயே டின்னர் ஆகிடும்ப்பா, அதுதான் நான் அப்படி சொன்னேன், போங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. ஸோ வியோட அப்பா, இருந்தாலும் அம்மாவுக்கும் பையனுக்கும் ரொம்ப தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து அப்படியே கிளம்புறாரு. ஸோ கரெக்டாக இப்போ கேபின் டோரை வந்து நாக் பண்ணுறாங்க. மே கமின் சார்? எஸ் கமின் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உள்ளே வந்து சோஃபியா தான் வரா. சார் இந்த ஃபைலில் நீங்கள் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. ஸோ வியோட அப்பா சோஃபியா பார்த்துட்டு, அப்புறம் சோஃபியா என்னம்மா, புது சிவை பார்த்துட்ட, இனிமேல் நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், கொஞ்சம் பார்த்துக்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வி எதுவுமே கண்டுக்கல, அவர் பாடு சைன் பண்ணிருக்காரு. ஸோ வியோட அப்பா வியை பார்த்து, டேவி அப்புறம் இந்த பொண்ணு பேர் சோஃபியா, இவ தான் வந்து உன்னோட பர்சனல் செக்ரட்டரி, இவ உனக்கு எல்லாத்தையுமே ஹெல்ப் பண்ணுவா, இவ ரொம்ப ஸ்மார்ட், பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ வியும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீங்கள் முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வித்தின் மினிட் வியோட அப்பாவுமே வந்து அங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஸோ சோஃபியாவுமே வந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாம் சைன் வாங்கிட்டு அவளும் வெளியே போகிறா. ஸோ வெளியே வந்து கம்பெனி ஃபுல்லாகவே வந்து ஒரே பேச்சு, பார்த்தீங்களா புது சிவை, பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கார்ல, அப்ராட் பையனா சும்மாவா, அப்படி பாருங்களேன், அப்படி மாதிரி செக்ஸியாக சூப்பராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பொருளி பேசிகிட்ருக்காங்க. ஸோ சோஃபியாவும் இதெல்லாம் கேட்குறா. அவளும் அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி சிரிச்சிட்டே அப்படியே போகிறா. ஸோ சோஃபியாவுக்கு வந்து வியை வந்து பிடிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனே வியை வந்து அவளுக்கு பிடிக்குது. ஸோ லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு சிரிச்சு அவள் கேபினுக்கு போயிட்டா. ஸோ இப்போ நியூஸ் ஃபுல்லாகவே அதுதான் ஓடிட்டுருக்கு. புதுசாக வந்து கிம் இண்டஸ்ட்ரிக்கு புது சிஓ வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோட்டோஸ் தான் போட்டு அவரை பற்றியா அது இது அப்படி சொல்லிட்டு புகழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இங்கே ஒயின் வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு அவங்க கொஞ்சம் சாப்பிட்டுட்ருக்கா. ஸோ இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்லேயுமே வந்து டிவி வந்து டெலிவிஷன் இருக்குது. ஸோ அங்கே வந்து டெலிவிஷனில் வந்து டிவியில் ஓடிட்டுருக்கு. நம்ம வியோட நியூஸ் தான் ஓடிட்டுருக்கு. கிம் தேயோங் அப்படி சொல்லிட்டு அவரை பற்றி தான் ஓடிட்டுருக்கு. ஏன்னா கிம் இண்டஸ்ட்ரின்றது வந்து கொரியாவிலே ரொம்ப பெரிய ஒரு ஆக்டிங் இண்டஸ்ட்ரி. மிஸ்டர் கிம் வந்து ஒரு பெரிய ஆக்டர். அவர் வந்து அதுக்கப்புறமா அந்த இண்டஸ்ட்ரியும் ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அதனால அது ரொம்ப ஃபேமஸ்ன்றதுனால அதை பற்றி தான் ஓடிட்டுருக்கு. ஸோ நீங்களுமே வந்து அதை தான் பார்க்குறீங்க. ஸோ நியூஸில் எல்லாம் மிஸ்டர் கிம்மோட பையன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்காங்க. இவரும் வந்து மிஸ்டர் கிம் மாதிரி ஆக்டிங்க்கு வருவாரா மாட்டாரா, இவரோட பர்சனாலிட்டிக்கு ஆக்டிங்க்கு வந்தால் செம்மையாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்து மக்களோட கருத்துக்கள் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து நியூஸில் ஓடிட்டுருக்கு. ஸோ நீங்களாம் அதை பார்த்துட்டு பரவாயில்ல பையன் செம்மையாக தான் இருக்கான்ல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ரியா, ஒருத்தனை விட மாட்டேடி நீ அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறா. ஸோ நீங்கள் என்ன அவன் அழகாக தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டிவி பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் எல்லாருமே வந்து மறுபடியும் பேக் டு த ஒர்க் உங்கள் ஆஃபீஸ்க்கே திரும்பி போகிறீங்க. ஸோ இங்கே நான் சீன் கட் பண்ணிக்கிறேன்டா. ஸோ செகண்ட் எபிசோட் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஸோ கடைசி வரைக்கும் எபிசோட் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிடுங்க. தென் டாடா, பாய், see you soon.